இங்க ஒரு கப்புள்ஸ் கார்ல போயிட்டு இருக்கும்போது சடனா அவங்களோட கார் ஏதோ ஒண்ணு மேல இடிச்ச மாதிரியே அப்செட் ஆகுது. அதனால காரை ஒரு வாரமா நிப்பாட்டிட்டு காரை விட்டு வெளியே வந்து ஏதாவது அனிமல்ஸ் மேல இடிச்சிடுமோன்னு செக் பண்றாங்க. ஆனா அந்த காருக்கு ஃப்ரண்ட் சைடுல எந்த டேமேஜும் ஆகல. அதனால சாரா காருக்கு பின்னாடி ஏதாவது இருக்கான்னு பாக்கலான்னு போறா. அப்போ அவளோட கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறா. அவ ஸ்லிப் ஆகி கீழே விழுந்த இடத்த பாக்குறா. அப்போ அந்த இடத்துல மட்டும் ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆகிருக்கு. இதனால கன்ஃபியூஸ் ஆகுறா. இவ்வளவு ஹீட்டான பிளேஸ்ல எப்படி ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆகும்னு யோசிக்கிறாங்க. அப்ப அவங்க வீட்டுக்கு போறதுக்கு டைம் ஆகிட்டே இருக்கிறதுனால அவங்க அதை பத்தி யோசிக்காம திரும்பவும் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு போறாங்க. அப்போ அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு ஒரு பிளாக் கலர் கார் வருது. அப்ப மைக்கேல் அந்த காருக்கு வழியை விட்டுட்டு அது முன்னாடி போகும்னு பாக்குறான். ஆனா அந்த கார் அவங்கள பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. இதனால ரெண்டு பேருக்கும் பயம் அதிகமாகுது. அப்போன்னு பார்த்து கரெக்டா ஹைவேல ஒரு ஹோட்டலை பாக்குறாங்க. அதனால காரை சடனா அந்த ஹோட்டலுக்குள்ள விடுறாங்க. அப்போ அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடி வந்த கார் அவங்கள கிராஸ் பண்ணி ஃப்ரண்ட்ல போயிடுது. அதுக்கப்புறம் அந்த ஹைவேஸ்ல இருக்க ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு கார் எடுத்துட்டு திரும்பவும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் மாதிரியே திரும்பவும் அவங்களோட கார் ஏதோ மேல இடிச்ச மாதிரியே அப்செட் ஆகுது. அதனால ரெண்டு பேரும் வெளியே வந்து திரும்பவும் என்ன ஆச்சுன்னு பாக்குறாங்க. அப்போ அந்த பிளாக் கலர் கார் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகி நிக்குது. இதனால சாரா சம கோவத்துல அந்த கார் ஓட்டுறவன சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அந்த கார் கிட்ட போயிட்டு அந்த ஆளை பாக்குறா. அவன் பார்க்க மனுஷன் மாதிரி இல்லாம ரொம்ப கொடூரமா இருக்கான். இதனால பயந்து போன சாரா அவளோட கார் எடுத்துட்டு வேகமா அங்கிருந்து கிளம்பி போறா. அப்ப கூட அந்த பிளாக் கலர் கார் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடியே வருது.